எப்படி பொம்பளைங்களை நிக்க வச்சா எப்படி ஜெயிக்கிறது? இதான் இவங்க நமக்கு சொல்ற பதில். எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான் சொன்னாரு, ஜெயிக்கிறோம் தோற்கிறோம் அது இரண்டாவது. முதலில் நம்முடைய பெண்களுக்கான உரிமையை நாம் கொடுக்க வேண்டும். 117 இடங்களில் பெண்களுக்கான வாய்ப்பை நாம் கொடுத்தோம். அதனால்தான் பெண்களிடத்திலே, அக்கா தங்கச்சிகளிடத்திலே நாங்கள் உரிமையோடு கேட்கிறோம். உங்களுக்கு உரிமையை கொடுத்த எங்களுக்கு உங்கள் வாக்குகளை விவசாய சின்னத்தில் தாருங்கள். இவங்க என்ன கொடுப்பாங்க? பெண்களுக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுப்பாங்க. அதுவும் ஆள் பார்த்து கொடுப்பாங்க, எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. பெண்களுக்கான உரிமை தொகை என்று அறிவிப்பார்கள். ஆனால் தகுதி வாய்ந்த பெண்கள் இவனே ஒரு முட்டுக்கட்ட போடுவான். தகுதி எப்படி வரும்? அவங்க கட்சியில போய் சேர்ந்துடணும், அதான் தகுதி. அவங்க கட்சி உறுப்பினர் இருக்கணும், அதான் தகுதி. இந்த இழிவான நிலையை நாம் ஒழிக்கணும். இப்படி காலம் காலமாக பொய்யை சொல்லி நம்மை ஏமாற்றுகிற இந்த அரசியல் முறையை ஒழித்து ஒரு தூய அரசியல் முறையை இங்கு படைக்கணும். 100 நாள் வேலை திட்டம் 100 நாள் வேலை திட்டம்னு நம்மளை கூட்டிட்டு போய் ஏரிக்கல்ல உட்கார வச்சு பேச வச்சு அனுப்பிடுறான். 100 நாள் வேலை திட்டத்துக்கு 250 ரூபாய் கொடுக்கிறான். உங்க பிள்ளைகள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் 1000 ரூபாய் என் பெண்கள் சம்பாதிக்கலாம். அதுக்கு வழிவகை எங்கிட்ட இருக்கு. தரிசு நிலங்கள் எண்ணற்ற ஏக்கர் கணக்கில் தரிசு நிலங்கள் இந்த நிலத்தில் இருக்கிறது. எல்லா நிலத்தையும் மண்ணை எடுத்து என்ன விளையும் என்று ஆய்வு செய்து அந்த நிலத்தில் தக்காளி விளைந்தால் தக்காளி, வெண்டைக்காய் விளைந்தால் வெண்டைக்காய், அவரைக்காய் விளைஞ்சா அவரைக்காய், பாவக்காய் விளைஞ்சா பாவக்காய், நெல்லு விளைஞ்சா நெல்லு, கொள்ளு விளைஞ்சா கொள்ளு, சிறுதானியங்கள் எது விளைஞ்சாலும் அதெல்லாம் போடுவோம். 1000 ஏக்கர்ல தக்காளி போடுறோம்னு வச்சுங்க. 1000 ஏக்கர்ல போடக்கூடிய தக்காளியை அந்த நிலத்தில் வேலை செய்ய சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கிராமங்களில் இருந்து அத்தனை பேருக்கும் வேலை. படித்தவர் படிக்காதவர் அத்தனை பேருக்கும் வேலை. 100 நாள் வேலை திட்டத்தில் போய் 250 பேருக்கு நிக்கிறீங்க. நாங்க 1000 ரூபாய் சம்பளம் தர முடியும். எப்படி? தக்காளி 1000 ஏக்கரில் விளையும். அந்த தக்காளியை எடுத்து தக்காளி கூழ் செய்வோம், ஜாம் செய்வோம், தக்காளி ஊறுகாய் செய்வோம். எத்தனையும் செய்து தமிழ்நாடுல இந்தியா முழுக்க விற்பனை செய்வோம். அதில் வரக்கூடிய லாபத்தில் எமது மக்களுக்கு சம்பளத்தை கொடுப்போம். அதிகமா உற்பத்தி செஞ்சா வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வோம். ஏன்? நாம வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வது சுலபம். தமிழன் வாழாத நாடு இல்லை. எல்லா நாட்டிலும் பிரான்ஸ், கனடா, அமெரிக்கா, ஜப்பான் எல்லா நாட்டிலும் தமிழ் இருக்கான். எங்க கட்சியும் இருக்கு. உலகத்தில் எல்லா நாடுகளிலும் நாம் தமிழர் கட்சி இருக்கிறது. காரணம், தமிழன் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் நாம் தமிழர் கட்சி இருக்கு. எல்லா நாடுகளுக்கும் நாம் உற்பத்தி செய்த பொருளை ஏற்றுமதி செய்வோம். அதன் மூலம் லாபம் பெறுவோம். அந்த வருமானத்தை கொண்டு நம் மக்களுக்கு சம்பளத்தை கொடுப்போம். இவங்கள மாதிரி 250 ரூபாய் சம்பளத்துல 50 ரூபாய் கமிஷன் வாங்குற அந்த திட்டம் இல்லை. இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு பேசணும்னா நிறைய சொல்லலாம். அவ்வளவு திட்டங்களை நாங்கள் வச்சிருக்கோம். உதாரணத்துக்கு சொல்றோம். இதையெல்லாம் சொல்வது மட்டுமல்ல, செய்து காட்ட எங்களுக்கு ஒன்று மட்டும்தான் தேவைப்படுகிறது, ஆட்சி அதிகாரம். அந்த அதிகாரத்தை நீங்கள் கொடுங்கள். நாங்கள் எப்படி கட்சி தொடங்கும் போது 2010 எங்கள் அண்ணன் சீமான் இந்த திராவிட கட்சிகளோடு திருட்டு திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லை என்று சொன்னாரோ அதுபடி இதுவரைக்கும் நிற்கிறோம். 8% வாக்கு வச்சிருக்கிறோம். 8% வாக்கு, 1/2%, 1% வாக்கு வச்சுக்கிற எல்லா கட்சிகளும் திமுக அதிமுக கால்களில் விழுந்து 2 சீட்டு 3 சீட்டு 4 சீட்டு 10 கோடி 20 கோடி வாங்கி முட்டிக்கால் போட்டு நிற்கிறோம். நாங்க மட்டும்தான் மக்களுக்காக தனியா இந்த களத்தில் நிற்கிறோம். மக்களை நம்பி நிற்கிறோம். மக்கள் உண்மை நேர்மையின் பக்கம் கட்டாயம் நிற்பார்கள். சத்தியம் ஒரு நாள் கட்டாயம் வெல்லும் என்ற நம்பிக்கையோடு இந்த களத்திலே நிற்கிறோம். அதே நம்பிக்கையோடு மக்கள் வாக்கு செலுத்துங்கள். வருகிற சட்டமன்ற தேர்தலில் உங்கள் வாக்கை பெற்று வென்ற பிள்ளையாக இந்த எளிய பிள்ளை இருக்க வேண்டும். இப்போது எப்படி எளிமையாக நாங்கள் வருகிறோமோ அதே எளிமையோடு வெற்றி பெற்ற பிறகும் நமது கிராமத்திற்கு வருவோம். சாலைகளிலே இருட்டு, ஒரு நல்ல சரக்கு கூட போட வக்கில்லாதவர்களுக்கு வாக்கு செலுத்திருக்கோம். எல்லா ரோட்லயும் காவா இருக்கு. காவால எதுக்கு? காவான்னு ஒண்ணு எது கட்டுறோம்? வீட்டில் இருக்க கழிவு நீரை கொண்டு போய் வெளியே சுத்திகரிப்பு செஞ்சு அதை எடுத்து மரத்துக்கு ஊற்றணும், எதாவது ஊற்றி மறுசுழற்சி பண்ணணும். அதுக்குதான் காவா. ஆனா இங்க இருக்கிற எல்லா காவாவும் போய் பாருங்க, வீட்டு வாசல்லே சாக்கடை தண்ணி தேங்குது. எத்தனை கோடி கட்டி நீ கோடியை கொட்டி நீ வீடு கட்டி மாளிகை மாதிரி கட்டினாலும் சாக்கடை தான் வாசல்ல. ஏன்? இவர்களுக்கு நல்ல திட்டமும் இல்லை, அதை செய்யற மூலையும் இல்லை. மூளை கட்ட முட்டாள்களுக்கு வாக்கு செலுத்திட்டோம். அதுதான் பிரச்சனை. நமக்கு செய்ய வேண்டிய எதையும் இவர்கள் செய்ய மாட்டார்கள். கடமைக்கு செய்வான். சாலை போறத கடமைக்கு 4 நாள்ல உடைஞ்சிரும். காவா கட்டுறத கடமைக்கு. அது தண்ணியும் போவது ஒன்றும் போவாது, அங்கேயே தேங்கும்.
1000 ரூபாய் கொடுத்து ஓட்ட வாங்கிடுவான். வீட்டு வாசல்ல சாக்கடையை போட்டுருவான். சாக்கடையில எல்லா கொசு எல்லா கருமமும் வரும். அதுலதான் டெங்கு மலேரியா எல்லா வியாதியும் வரும். 1000 ரூபாய்க்கு நீ ஓட்ட போட்டுருவ, அவன் 20,000 ரூபாய்க்கு ஹாஸ்பிட்டலுக்கு அலையுவேன். இதுதான் நம்மளோட நிலைமை. இதை ஒழிக்கத்தான் உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திலே, எளிய பிள்ளைகள் இந்த களத்திலே, நீங்கள் பட்ட துன்பத்தை துயரத்தை நாங்களும் பட்டிருக்கிறோம். அதை ஒழிக்க உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திலே நிற்கிறோம். பணம் படைத்தவன் தான் ஜெயிப்பான் என்ற வரலாற்றை உடைக்க இந்த நிலத்தில் எளிய பிள்ளைகளும் அரசியல் அதிகாரம் பெற முடியும் என்ற நம்பிக்கையை விதைக்க உங்கள் வாக்குகளை விவசாய சின்னத்தில் செலுத்துங்கள். வாக்கு இயந்திரத்தில் 2வது இடத்தில் இருக்கிற அந்த விவசாயியை மறக்காமல் அழுத்துங்கள். விவசாயியை மறந்தோம் ஒருவேளை சோற்றுக்கு அலைகிற கூட்டமாக, எதை இலவசமாக தருவார்கள், எதை வாங்கி தின்னலாம் என்று இலவசங்களை தேடி அலைகிற கூட்டமாக நாம் மாறிவிட்டோம். இந்த முறை இந்த விவசாயியை நினைத்து உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள். நாளை இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கிற அதிகாரம் மக்களுக்கான அதிகாரமாக இருக்கும். அந்த அதிகாரத்தை கொண்டு செழிப்பான சிறப்பான ஒரு ஆட்சியை இந்த மண்ணுக்கு கொடுப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மறக்காமல் உங்கள் வாக்குகளை வாக்கு பெட்டியில் 2வது இடத்தில் இருக்கிற விவசாயிக்கு செலுத்துங்கள்.